வணக்கம் நண்பர்களே, திரும்ப உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நாகம் 11 இரண்டாம் பாடம் சண்டையோட வித்தியாசங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ மூன்றாம் பாடத்திலே ஃபைட் வேரியேஷன்ஸ் சண்டையோட வித்தியாசங்கள் பார்க்க போறோம். சரி, அதுக்கு மேலே சின்ன கதை, சின்ன ஒரு மேட்டர் சொல்லிட்டு போயிடலாம். என்னுடைய பேர் மதிப்புக்குரிய ஆசான் திரு ஐயா மனோகரன் அவர்கள் பேராசான் மனோகரன் அவர்கள் பயிற்சி அந்த வீரக்கலை புரிய வைக்கிறதுக்காக அப்பப்போ ஒரு சில கதைகள்லாம் சொல்லுவார், சிறு கதைகள் சொல்லுவார். சரிங்களா? அதுல ஒரு கதையை இப்ப நான் சொல்ல போறேன். என்னன்னா, ஒரு 4 ஆசன்மார்கள் அவங்களோட கூடி சேர்ந்து பேசிட்டாங்க. சண்டையை பத்தி பேசிட்டாங்க. ஃபைட், சண்டையை பத்தி, சண்டை எப்படிலாம் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சின்ன ஒரு டிஸ்கஷன் பேசியிருந்தாங்க. பேசிடும் போது அதுல ஒரு ஆசன்மார் சொன்னாரு, என்னை யாராவது தாக்க வந்தால் நான் அவர்களை தடுத்து அடிப்பேன் அப்படின்னாரு. தடையும் அடியும் வேற வேற இருக்குன்னாரு. ஒரு இதுல தடுப்ப அப்புறம் அடிப்பேன் அப்படின்னாரு. சரிங்களா? இது முதல் ஆசன்மார் சொன்னார். இன்னொரு ஆசன்மார் என்ன சொன்னார்னா, என்ன யாராவது தடுக்க வந்தா தடையும் அடியும் ஒன்னா இருக்குன்னு சொன்னார். சரிங்களா? தடையும் அடியும் ஒன்னா கொடுப்பா அப்படின்னு. எப்படின்னா, தடை அடி, தடையும் அடியும் ஒன்னா போகுது, ஒரே இதுல போகுது, தனித்தனியே போல. இங்க தடுத்துனா இங்க அடிச்சுவேன் அப்படின்னாரு. இது 2வது ஆசன்மார் சொன்னார். 3வது ஆசன்மார் என்ன சொன்னார்னா, என்னை யாராவது தாக்க வந்தால் அவர்கள் அசையும் போது அடிச்சிடும் அப்படின்னாரு. அடிக்கிறதுக்கு அப்படி அசையம் தெரியுமா, தூக்குவாங்க, தூக்கும்போது கம்பு போயிடும் அப்படின்னாரு. இது 3வது ஆசன்மார் சொன்னார். சரிங்களா? இதே 4வது ஆசன்மார் அவர் என்ன சொன்னார்னா, என்னை யாராவது அடிக்கணும்னு நினைச்சா நான் அடிச்சிடும் அப்படின்னாரு. சரிங்களா? அவன் நினைச்சு அப்புறம் அந்த செயல்பாடுகள் கை கால் மூளைக்கு போய் அது கை கால் கமெண்ட் கொடுத்து அப்புறம் கம்பு எடுத்து அவன் வர்றதுக்கு சில நொடிகள் ஆகுது. சில நொடிகள்ல அவனுடைய எண்ணங்கள் நான் புரிஞ்சு நான் தான் தாக்கிடுவேன் அப்படின்னு. புரியுங்களா? இதுல இது சிறந்தது, இது அட்வான்ஸ் சொல்லி எங்க ஆசன் எங்களுக்கு கேள்வி கேட்பார். இது மாதிரி கதை, இது அதாவது வீரக்கலையை பத்தி எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னும் சிறு கதைகள் நிறைய கதை சொல்லுவார். அதுல இது ஒரு கதை. சரிங்களா? 4 ஆசன்மார்கள் சண்டையை பத்தி பேசிக்கிறாங்க. ஒரு ஆசன்மாரு, என்னை யாராவது அடிக்க வந்தா நான் தடுத்து அடிப்பேன் அப்படின்றாரு. முதல் ஆசன்மார் யாராவது அடிக்க வந்தா தடுத்து அடிப்பேன் அப்படின்னாரு. இன்னொரு ஆசன்மார் 2வது ஆசன்மார் என்னை அடிக்க வந்தா தடையோட அடிப்பேன்னாரு. தடையும் அடியும் ஒன்னா போனாரு. சரிங்களா? 3வது ஆசன்மார் என்னை யாராவது அடிக்க அசைஞ்சா அடிச்சிடும் அப்படின்னாரு. 4வது ஆசன்மார் என்னை யாராவது அடிக்கணும் நினைச்சாலும் அடிச்சிடும் அப்படின்னாரு. சரிங்களா? பாருங்க, இதுல ஃபைட் எப்படி வேரியேஷன்ஸ் ஆகுது பாருங்க. அட்வான்ஸ்டா ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி போகுது பாருங்க. புரியுதா? நம்ம சண்டை கலையை பயிற்சி பண்ண நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். நம்ம சண்டை கலையை எப்போ புரிஞ்சு பயிற்சி பண்றோமோ அப்பதான் நம்ம ஒரு வாழ்க்கையில சிறந்த அளவில் டெவலப் ஆகும். சரிங்களா? அதோட இப்போ நாகம் 11 3ஆம் பாடத்தை இப்போ பார்க்க போறோம். பாருங்க, 3ஆம் பாடத்தை பார்த்துட்டு அப்படியே ஃபைட் வேரியேஷன்ஸ் சண்டையோட வித்தியாசங்கள் பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க. Start. இப்போ பாடம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஃபைட் வேரியேஷன்ஸ் முதல்ல அவரு பாடம் பண்ண போறோம், நான் மறியல் பண்ண போறோம். பாருங்க. பாத்தீங்களா? இப்ப அவர் பாடம் பண்ணாரு, நான் மறியல் பண்ண, இது அப்படியே மாறுது. இப்ப நான் பாடம் பண்ண போறேன், அவரும் மறியல் பண்ண போறாரு. இப்போ சுத்து பண்ண போறோம். பாருங்க. ரைட். வா. Come in. Ha. 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 இது சுத்து பார்த்தோம் இல்லையா?
இப்போ வந்து இதில் பாடத்தை பிரிச்சு பண்ண போறோம். அவர் பாதி படம், நான் பாதி படம். பாருங்க. நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வெளிச்சோ தலைடு வா குத்து வா பார்த்தீங்களா? இப்போ பாடத்தை பிரிச்சிட்டோம். அவர் பாதி படம், நான் பாதி படம் பண்ணோம் இல்லையா? இப்போ இதுல வந்து சீட்டிங், ஜஸ்ட் கன்ஃபியூஸ், சீட் பண்ணி அட்டாக் பண்ண போறோம் பாருங்க. நண்பர்களே பாத்தீங்களா? இப்போ பாடத்தை வேரியேஷன்ஸ் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் அவர் படம் பண்ணாரு, நான் மறியல் பண்ணேன். அப்புறம் நான் படம் பண்ணேன், அவர் மறியல் பண்ணாரு. இதுல வந்து பாடத்தை பிரிச்சோம், பிரிச்சு பண்ணோம். அதில் சுட்டு பாடம் போட்டோம். அதில் வந்து டைமிங் சென்ஸ் ரிதமெட்டிக் பிரிச்சு பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி பாடத்தை நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபைட்ல எப்படி வேரியேஷன்ஸ் இருக்கோ, இந்த 4 ஆசன்மார்கள் வந்து சண்டை பற்றி எப்படி வேரியேஷன்ஸ் காமிச்சாங்க, அது மாதிரி பாடத்தில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் பயிற்சி பண்ண நம்ம வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் மாணவ நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, இந்த வீடியோ பாருங்க, சரியான முறையான ஆசை மட்டும் போய் பயிற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தே பயிற்சி பண்ணிடலாம், கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த வீடியோ வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதான் தவிர்த்து இதை பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ணுறது கிடையாது. சரிங்களா? அதனால நல்ல ஆசை மட்டும் போய் பாரு, பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணி நல்லா சரியாக வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுங்க. இல்லையா? நன்றி, வணக்கம்.